ரோபோக்கள் போல் வளர்க்கப்படும் பிள்ளைகள். ரோபோக்கள் போல் வளர்க்கப்படும் பிள்ளை என்ன பிரச்சனை, இந்த டியூஷனுக்கு பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கம் முடிஞ்சு வந்து டியூஷனுக்கு ஒரு டியூஷன் 2 டியூஷன் 3 டியூஷன் வந்து இரவிரவா டியூஷனுக்கு ஏற்றி திரியணுமா. அப்போ அது வந்து பிள்ளைகளை வந்து நாங்கள் ஒரு அடக்குமுறையா வளர்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி எங்களோட ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். அதை வந்து நீ இல்லாம ஆக்கணும், எங்களோட பிள்ளைகளை ஃப்ரீயா விடுங்கோ, அவியல் படிக்கிறத பண்ணவங்களா படிச்சு கொண்டு. முந்தியெல்லாம் அப்படி இல்லை, இப்ப வந்து நீங்கள் கொஞ்சம் கூட அவளுக்கு இது டியூஷன் அழுத்தத்தை கொடுக்குறீங்க என்ற வந்து அவர் ஒரு வன்மையா கண்டிச்சிருக்கிறார். தற்போதைய கல்வி முறைகளால் பிள்ளைகளுக்கு இயந்திர சுமையா ஜனாதிபதி அனுர காட்டம் என்ற செய்தியா இதுலயே வந்திருக்குது. இல்லையும் ஜனாதிபதி சொல்றார், ரோபோக்கள் மாதிரி பிள்ளைகளை வளர விட மாட்டோம், கல்வியில சீர்திருத்தம் செய்யணும், அது செய்யணும், பெரிய கலந்துரையாடல் நடக்குது. பிரதமர் சொல்லியிருக்கிறார் 9 மாகாணங்களோடு எல்லாம் கலந்துரையாடித்தான் நான் இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் எல்லாம் கொண்டு வரலாம் சொல்லப்படுது. ஆனா எங்கட யாழ்ப்பாணத்தின் எம்பி வந்து பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறார், 7 எடுத்தா 5000 ரூபாய் 10,000 ரூபாய் எடுத்தா அரசாங்கம் கொடுக்க போறது இல்ல, எம்பி கொடுக்க போறாரு கொடுத்து விடுங்க, பிள்ளைகள் போய் பொழுதுபோக்கிட்டு வரட்டும். பொழுதுபோக்கண்டா ஒரு பொழுதுபோக்கா என்ன கொடுத்து விடட்டா. ஒரு நாளைக்கு 5000 இல்ல அது தெரியல, மாதத்துக்கு 5000 ஒரு நாளைக்கு 5000 அதான் நாங்க விளக்கம் அதெல்லாம் போடத்தானே போகணும். மாசத்துக்கு 5000 5000 10,000 ஒரு 5-10 கொடுத்து விடுங்க பிள்ளைகளுக்கு. 5-10 ஒரு பொழுதுபோக்கா இருக்கட்டும் சொல்லியிருக்கிறார். அந்த பொழுதுபோக்கு சிலபடியாங்களா அதை பிரியோசனப்படுத்துவாங்க, சில பேர் சொல்லலாம் தேவையில்லைன்ற மாதிரி பிள்ளைகளை வளர்க்க வேணாம்னு ஜனாதிபதி சொல்றார். 5000-10,000 கொடுத்து பொழுதுபோக்கு இவர் சொல்றாரு. 5000-10,000 தான் பொழுதுபோக்கு. நல்ல விளையாட்டு மைதானங்களை திறந்து எங்க போய் விளையாடட்டும், அவங்க ஃப்ரீயா விளையாடிட்டு போட்டு பட்டும் போலும் பண்ணிட்டாங்கன்னா சரி, அதுக்கெல்லாம் பெற்றார் வேண்டி கொடுப்பீங்க, அதுக்கெல்லாம் காசு இருக்கு, 5000-10,000 கொடுக்கறது இல்லை, விளையாடட்டும். நீங்க அந்த வேற வேற பொழுதுபோக்குகளை உருவாகுங்க, அதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்களே தவிர இதுல வழங்கல. சரி, ஓகே.